அதை விட நாட்டினுடைய பிரதமரை எதிர்த்து செழியன் அப்படிங்கிறது சிவகார்த்தியின் கதாபாத்திரம் பேசும். நாங்க கேட்பது யுனைட்டி. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமையில் நாடு தான். நாங்க விரும்புவது யுனைட்டி, நீங்க விரும்புவது யூனிஃபார்மிட்டி. யுனைட்டிக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த நாடு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வருது இல்லையா, ஒரே உடை, ஒரே உணவு அப்படின்னு கொண்டு வர பார்க்குது இல்லையா. இதை வசனமா வச்சிருப்பாங்க. நீ ஒரு சின்ன வசனம், மொத்தம் ஒரு திருக்குறள் கூட இல்லை. ஔவையார் சொன்ன மாதிரி நாங்க கேட்பது யுனைட்டி, நீங்க விரும்புவது யூனிஃபார்மிட்டி. ரெண்டுக்கும் யூனிஃபார்மிட்டியா கொண்டீங்கன்னா நாடு இருக்காது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதை ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வசனங்களும் நறுக்கு தெரிச்சார் போல இருக்கும். அப்புறம் படத்துடைய இன்னொரு கூடுதல் படம் அப்படின்னா சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகனுடைய 25வது படம் அப்படின்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. இது உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் தானே அந்த செலியன் கேரக்டர் நடிச்சது? இந்த இதுல விஜய் டிவில வந்த பையன் தானா? இந்த காமெடியா பண்ணிட்டு இருந்தாப்ல அவர் தானா அப்படிங்கிற ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படியா அமரன் படத்துல அது உண்மை சம்பவம். அந்த படத்துல ரஃப் அண்ட் டப்பா இருப்பாரு. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் இந்த செலியன் கதாபாத்திரம். உடல் மொழியா இருக்கட்டும், உடல் வாகா இருக்கட்டும், வசன உச்சரிப்பா இருக்கட்டும், முகத்துல வரக்கூடிய அந்த மாற்றங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மிரட்டி இருக்காரு. செலியனாகவே வாழ்ந்திருக்காரு சிவகார்த்திகேயன்.